வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். குலசேகரன்பட்டினம் ஏவுதளத்தில் இருந்து ரோகிணி ராக்கெட் சோதனை வெற்றி. 9 மடங்கு செலவு குறையும் என இஸ்ரோ தலைவர் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தீவிரம். மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் மாநில அரசு நிறுத்தவில்லை. அமைச்சர் ரகுபதி பேச்சு. நாளை வெளியாகிறது முதல் வேட்பாளர் பட்டியல். பாஜக மத்திய தேர்தல் குழு இன்று ஆலோசனை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். அமைச்சர் தங்கம் தென்னரசு வழக்கு. புலன் விசாரணை அதிகாரி இன்று ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டசபையில் பாஜகவினர் தொடர் அமளி. நாள் முழுவதும் சட்டசபை முடங்கியது. ஜார்க்கண்ட் தண்டவாளத்தில் நடந்து சென்ற பயணிகள் மீது ரயில் மோதி விபத்து. 12 பேர் உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து முதலாக ரோகிணி RH-200 சிறிய ரக ராக்கெட்டை விஞ்ஞானிகள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் மணப்பாடு கிழக்கு கடற்கரையை ஒட்டிய கூடல் நகரை சுற்றி 2292 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 985.96 கோடி மதிப்பீட்டில் புதிதாக இந்திய விண்வெளி ஆய்வு மைய சிறிய ரக ராக்கெட் ஏவுதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். புவியின் வெப்பநிலையை அறிந்து கொள்ளவும் காற்றின் தன்மையை கணக்கிடும் வகையில் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ வளாகத்தில் இருந்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணிக்குள் ரோகிணி RH-200 ரக சிறிய ராக்கெட் ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சோதனை முயற்சியாக சுமார் 75 கிலோமீட்டர் உயரம் செல்லக்கூடிய வகையில் 4 அடி உயரம் 40 கிலோ எடையுடன் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ராக்கெட்டை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஆய்வு செய்தார். பின்னர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து பிற்பகல் 1:40 மணிக்கு ரோகிணி RH-200 ரக சிறிய ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பறந்ததை அடுத்து இஸ்ரோ ஏவுதள வளாகத்தில் நடந்த விழாவில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஹரிகோட்டாவை விட குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து முதல் முயற்சியாக ரோகிணி ராக்கெட் விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது என்று தெரிவித்த அவர், இதனால் 9 மடங்கு செலவு குறையும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கிய நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, கோமதேக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றனர். இதில் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும், நாமக்கல் தொகுதி கோமதேக கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மற்ற கட்சிகளுக்கும் விரைவில் தொகுதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று விசிக மற்றும் மதிமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. முன்னதாக அறிவாலயம் வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட R.T. சேகர் எம்எல்ஏவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு கட்சி பணிகள் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை வழங்கினார். மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் மாநில அரசு நிறுத்தவில்லை என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே பூசத்துறையில் வெள்ளாற்றில் ரூபாய் 25 லட்சத்தில் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் மாநில அரசு நிறுத்தவில்லை. யோஜனா எனும் பெயரில் எத்தனையோ திட்டங்களை அறிவித்தாலும் அதை செயல்படுத்தி வருகிறோம். குறிப்பாக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசின் பங்களிப்பை விட மாநில அரசின் பங்களிப்பே அதிகம். அதற்காக மாநில அரசின் பெயரை புகுத்தவில்லை. பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி இல்லை. பாஜகவினர் யாரை புகழ்ந்தாலும் யாரை இழுத்து சென்றாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றார். முதல் வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிட பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடக்கிறது. மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதனையடுத்து பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது.
லோக்சபா தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் அறிவிக்க உள்ளது. இந்நிலையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று நடக்கிறது. டில்லி தீனதயாள் உபாத்யாயா சாலையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்க உள்ளார். மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தவறாக சித்தரித்து கருத்துக்களை பதிவு செய்கின்றன, இஷ்டத்திற்கு அரசியல் நாகரிகமற்ற செய்திகளை வெளியிடுகின்றன. யூகங்களின் அடிப்படையில் பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செய்திகளை வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றார். மேலும் திமுக கூட்டணி குறித்த பேச்சு டில்லியில் நடக்கிறது. எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் 2019 தேர்தலிலும் இறுதியில்தான் கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிவித்த அவர், முதல்வர் ஸ்டாலினும் ராகுலும் உடன்பிறவா சகோதரர்கள், அதை பிரிக்க வேண்டாம் என்றார். அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி இன்று நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மணிமேகலை ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். இந்த வழக்கின் புலன் விசாரணையின் போது கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கை முடித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து தங்கம் தென்னரசு தரப்பில் மூத்த வக்கீல் ரமேஷ் வாதிட்டார். அப்போது நீதிபதி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவுக்கு புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பின்னர் அவரை இந்த வழக்கை மேல் விசாரணைக்கு அனுமதி கோரியுள்ளார். எனவே இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டியுள்ளதால் இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். பெங்களூர் விதான் சவுதாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டசபையில் பாஜகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சட்டசபை முடங்கியது. கர்நாடகாவில் முதல்வர் சித்தாராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இந்நிலையில் சட்டசபை துவங்கியதும் எழுந்து பாரத் மாதா கி ஜிந்தாபாத் என்று கோஷம் எழுப்பினர். சம்பவம் குறித்து விவாதிக்க வாய்ப்பு தரும்படி எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் வலியுறுத்தி பேசினார். இதற்கு ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கவே பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது. சட்டசபையில் கடும் அமளி நிலவியது. சபாநாயகர் இருக்கை முன் பாஜக மற்றும் மஜதவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது சபாநாயகர் எவ்வளவு சொல்லியும் கேட்காததால் நாள் முழுதும் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று சட்டசபை கூட்டம் நடக்கும் என சபாநாயகர் காதர் அறிவித்தார். ஜார்க்கண்டில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற பயணிகள் மீது ரயில் மோதிய சம்பவத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாரா மாவட்டம் வித்யாசாகரில் இருந்து கசிடர் பகுதிக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது எக்ஸ்பிரஸ் ரயிலின் அபாய சங்கிலியை பிடித்து சிலர் இழுத்துள்ளனர். இதனால் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரயிலிலிருந்து சில பயணிகள் இறங்கி அருகில் உள்ள மற்றொரு தண்டவாளத்தில் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த தண்டவாளத்தில் புறநகர் ரயில் வேகமாக வந்துள்ளது. இதை கவனிக்காத 12 பேர் தண்டவாளத்தில் தொடர்ந்து நடந்து சென்றுள்ளனர். இதில் வேகமாக வந்த ரயில் 12 பேர் மீது மோதியது. இந்த விபத்தில் 12 பேரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்து நடந்த பகுதியில் மேலும் சிலர் தண்டவாளத்தில் நடந்து சென்றதால் அவர்கள் மீதும் ரயில் மோதியதா என்பது குறித்தும் விபத்து நடந்த பகுதியில் தேடுதல் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்கல்வி படித்து முடித்து வரும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருவது போல தமிழ் புதல்வன் என திட்டம் தொடங்கப்பட்டு ஆண்களுக்கும் இனி மாதம் தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை, மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இணைந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் மண்டல வாரியாக பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புதூர் அருகே கரசங்கால் பகுதியில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா
பொய்யாமொழி, இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது உயர்கல்வி படித்து முடித்து வரும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருவது போல தமிழ் புதுவன் என திட்டம் தொடங்கப்பட்டு ஆண்களுக்கும் இனி மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்போது இந்த திட்டம் தொடர்பாக சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத வகையில் 44,042 கோடி நிதி ஒதுக்கி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். குடியாத்தம் RS சாலையில் செயல்படும் பிரம்மாஸ் பள்ளியில் ACS கல்வி குழுமத்தின் சார்பில் பெண்களுக்கான எரிபந்து போட்டி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ACS கல்வி குழுமத்தின் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் பெண்களுக்கான எரிபந்து போட்டி துவங்கியது. இதில் புதிய நீதி கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரம்மா செந்தில் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். 3 சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் மகளிர் சுய உதவிக்குழுவினர், பள்ளிக்கல்வி மாணவிகள், இளம் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் பெண்களுக்கு முதல் பரிசாக 20,000ஐயும் சான்றிதழையும் புதிய நீதி கட்சியின் தலைவர் சண்முகம் வழங்க உள்ளார். நிகழ்ச்சியில் பிரம்மாஸ் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஹேமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்த 6 விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். இந்நிலையில் டெல்லியில் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் மோடியை திரும்பி போக சொல்லி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 6 விவசாயிகளை காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியின் 2 அட்ரினல் சுரப்பிகளிலும் ஏற்பட்ட புற்றுக்கட்டிகளை மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மருத்துவர்கள் லாப்ரோஸ்கோபிக் என்ற மருத்துவ செயல்முறையின் மூலம் சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 33 வயதான பெண்மணியின் 2 அட்ரீனல் சுரப்பிகளும் புற்றுக்கட்டுகள் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகினர். இதற்கு தீர்வு காண்பதற்காக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபிக் என்ற மருத்துவ செயல்முறையின் மூலம் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்தது. 33 வயதுடைய பெண்ணை காப்பாற்றினர். இது குறித்து மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பிபி ரைஸ் எப்படின்னா யங் பேஷண்ட்ல 33 வயசுல யூஸ்வலா பிபி வராது. 35 வயசு கீழே பிபி வந்தாலே ஏன் பிபி ஏறி இருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும். 2-3 காரணம் இருக்கலாம். அந்த காரணத்துல ஏதாவது ஒரு இதுன்னா அதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா, இப்போ இவங்களுக்கு பிபியே இல்லை, நார்மல் ஆயிடுச்சு. இனிமேல் பிபி ப்ராப்ளம் இதனால வராது. இயற்கையாக இவங்களுக்கு பிபி வரலாம். அப்படி இவங்களுக்கு இப்போதைக்கு பிபி கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுதந்திரமேடு, காற்றம்பாக்கம் பேருந்து நிலையம், புதுப்பேடு பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அவர்களின் 2 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பீமன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மகள் இந்துமதி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். பீமன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாலாஜி என்பவர் 3 மகள்களுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அதே பகுதியில் வசித்து வரும் குமார் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் காலையில் பாலாஜி என்பவர் வீட்டிற்கு சென்று சிவகுமார் நாயுடுவிற்கு அம்மை போட்டுள்ளதால் அவருக்கு தென்னை மரத்தில் ஏறி இளநீர் பறிக்க வேண்டும் என கூறி அழைத்து சென்றனர். இதனையடுத்து
பாலாஜியை பலத்த காயங்களுடன் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். இதனை பார்த்த பாலாஜியின் மகள் இந்துமதி, எனது அப்பாவிற்கு என்ன ஆச்சு என கேட்டபோது அவர் குடிபோதையில் கீழே விழுந்து விட்டார் என கூறி வீட்டில் விட்டு சென்று உள்ளனர். இதனை பார்த்த பாலாஜியின் மகள் இந்துமதி உடனடியாக 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் அறிவித்ததை அடுத்து விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பாலாஜி ஏற்கனவே இறந்து விட்டார் என தெரிவித்தனர். இதனையடுத்து சிவகுமார் நாயுடு கட்டாயப்படுத்தியதன் பேரிலும் இருந்த பாலாஜி முதல் பிள்ளை என்பதாலும் சுடுகாட்டில் எடுத்து விட்டனர். இதனிடையே ஆதிநாயுடு என்பவர் தனது தந்தை குடிபோதையில் இறக்கவில்லை எனவும் இளநீர் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய போது வலிக்கு விழுந்து விழுந்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து பாலாஜியின் மகள் இந்துமதி தனது தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் காலையில் தனது அப்பாவை அழைத்துச் சென்று சடலமாக வீட்டில் சேர்த்த சிவகுமார் நாயுடு மற்றும் குமார் ராமகிருஷ்ணன் பாபு நாயுடு மற்றும் உடந்தையாக செயல்பட்ட ஹரிபாபு நாயுடு ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிரேம்குமார் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் தேவா, தொகுதி செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சம வேளைக்கு சம ஊதியம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோரை தருமபுரியில் காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக அரசு தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக அளித்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசாணை 311 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் தொடர்ந்து 3 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பேரணியாக சென்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது தமிழக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். நாகர்கோவில் அடுத்த வீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 68 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 75 வயதுடைய அக்காலும் 68 வயதுடைய தங்கையும் என 2 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களில் தங்கையான மூதாட்டி முத்தம்மாள் என்பவருக்கு திருமணம் நடைபெறாத நிலையில் அக்கால் வீட்டு வேலைக்கு சென்று விட்டார். மூதாட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். இந்நிலையில் அந்த வழியாக வந்த தட்டான்மணியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ராஜ்குமார் தனியாக இருந்த மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற அக்காலிடம் நடந்த சம்பவத்தை கூறி மீதாட்டி அழுது உள்ளார். உடனே தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வடிவீஸ்வரம் பகுதியில் மதுபோதையில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த ராஜ்குமாரை கோட்டார் போலீசார் கைது செய்தனர். அதே வேளையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மூதாட்டியை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டியை வாலிபர் குடிபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேனியில் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்தார். பிரதமர் மோடி தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மாநிலம் முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி கோ பேக் மோடி என்ற முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழகம் வந்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி மோடியே திரும்பிப்போ என்ற கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசிற்கு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆவடி காவல் ஆணையரகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் உத்தரவின் பேரில் வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் ஆவடி காவல் துணை ஆணையாளர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டிருந்து மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்களின் புகார் மனுக்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். முகாமில் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட அனைத்து காவல் நிலைய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் கொடை குருதியாளர்கள் சேவை சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குருதி கொடியாளர்கள் சேவை அறக்கட்டளை சார்பில் 3ஆம் ஆண்டை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி படவேட்டு எல்லையம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் டில்லிபாபு தலைமை தாங்கினார். இதில் சட்ட வழக்கறிஞர்கள் ஜெகதீசன், ரஜினி, மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் நடைபெற்ற மாடு விடும் திருவிழாவை கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாவிடும் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கிராமத்தில் எழுதிவிடும் சாலைகளில் மண் கொட்டி மண் சாலையாக வடிவமைக்கப்பட்டது. அரசு விதிகளின்படி போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காளை மாடுகளுக்கும் கால்நடை மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே போட்டியில் காளைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியை குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் சித்ராதேவி ஆகியோர் கலந்து கொண்டு எழுதிவிடும் போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் மத்திய பாஜக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பலூன்களை கையில் ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக இலங்கை அரசு தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து வருவதையும், மீனவர்களின் படகு, மீன்பிடி வலைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தெற்கு மாவட்ட தலைவர் குமார், நகர செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் காமராஜ், துணைத் தலைவர் அண்ணாச்சி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மற்றும் கட்டுமான சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு உடனடியாக கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஐஐடி மற்றும் வால்மார்ட் நிறுவனம் இடையே தொழில்நுட்ப பகிர்தலுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று சென்னையில் வால்மார்ட் நிறுவனத்தின் தலைமை வளர்ச்சி அதிகாரி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான சிறப்பு மையம் சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் தொடங்கப்பட்டது. அப்போது வால்மார்ட் நிறுவனம் மற்றும் சென்னை ஐஐடி இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிகழ்ச்சியை தொடர்ந்து வால்மார்ட் நிறுவனத்தின் தலைமை வளர்ச்சி அதிகாரி சுரேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வால்மார்ட் நிறுவனத்தின் நேரடி விற்பனை மையங்கள் தற்போது தமிழகத்திற்கு கொண்டு வரும் திட்டம் இல்லை என்றும், சென்னை ஐஐடி மற்றும் வால்மார்ட் நிறுவனம் இடையே தொழில்நுட்ப பகிர்தலுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என்றும் தெரிவித்தார். கஸ்டமருக்கு இந்த கார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு நாங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ற அந்த பெரிய கம்பெனி, அது நிறைய எம்எஸ்எம்இஸ்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஓவராலா ஒரு ப்ராடக்ட் எவாலுவேஷனுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜி மூலமா நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், இது மாதிரியான ஒரு எக்கானமிக் growth நம்ம கொண்டு வர போறோம். தேனியில் அரசால் தடை செய்யப்பட்ட 3 லட்சம் மதிப்பிலான 700 கிலோ குட்கா பொருட்களை விற்பனை செய்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
தேனி மாவட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சும்பன் தெருவில் வசித்து வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சுரேஷ் மற்றும் பூமாராம் ஆகியோர் மிதியடி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மிதியடி விற்பனை செய்து வரும் குடோனிலிருந்து 3 லட்சம் மதிப்பீட்டில் 700 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனையடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரையும் கைது செய்தனர். அதன் பின்னர் உணவு பாதுகாப்பு துறையினர் கடைக்கு சீல் வைத்து 25,000 அபராதம் செலுத்த உத்தரவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் திமுக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி எடுத்துரைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நகர திமுக சார்பில் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் மூலம் திராவிட மாடல் அரசின் 2.5 ஆண்டு கால சாதனைகள் குறித்து விளக்கி கூறப்பட்டது. மேலும் உளுந்தூர்பேட்டை நகர திமுக செயலாளர் டேனியல் ராஜ் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடையே துண்டு பிரச்சாரங்களை வழங்கி சாதனைகளை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகர கழக அவைத்தலைவர் சிவராஜ் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உலக தையல் கலைஞர்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. உலக தையல் கலைஞர்கள் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் காந்தி சாலையில் நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா மற்றும் பேரணி நடைபெற்றது. பேரணியில் தையல் கலைஞர்களுக்கு மின்சாரத்தை மானியமாக வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தையல் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 3,000 ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். பூச்சி அத்திப்பேடு ஊராட்சியில் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மாசிமகம் திருவிழா மற்றும் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் எடுத்தல், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மன் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் திருவிதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி பெரியாயி அம்மனை வழிபட்டனர். மங்களம் அருகே உள்ள சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களத்தில் ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மேலும் சிவாச்சாரியார்கள் யாக குண்டங்கள் அமைத்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மாட வீதிகளில் சுவாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குலசேகரன் பட்டினம் ஏவுதளத்தில் இருந்து ரோகிணி ராக்கெட் சோதனை வெற்றி, 9 மடங்கு செலவு குறையும் என இஸ்ரோ தலைவர் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை, ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தீவிரம். மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் மாநில அரசு நிறுத்தவில்லை, அமைச்சர் ரகுபதி பேச்சு. நாளை வெளியாகிறது முதல் வேட்பாளர் பட்டியல், பாஜக மத்திய தேர்தல் குழு இன்று ஆலோசனை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி இல்லை, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். அமைச்சர் தங்கம் தென்னரசு வழக்கு, புலன் விசாரணை அதிகாரி இன்று ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டசபையில் பாஜகவினர் தொடர் அமளி, நாள் முழுவதும் சட்டசபை முடங்கியது. ஜார்க்கண்ட் தண்டவாளத்தில் நடந்து சென்ற பயணிகள் மீது ரயில் மோதி விபத்து, 12 பேர் உயிரிழந்த சோகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.